ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 12க்கு 12, இது 90க்கு 90 12 டீப்பு. இது என்கிட்ட பஞ்சருக்கு வந்துச்சு. அவுத்து பார்க்கும்போது அது பஞ்சருக்கு வரும்போதே சுத்தமாக ஏறலாமல் தான் வந்துச்சு. அது ரொம்ப தூரத்துலேருந்து ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வீலில் என்ன அப்படின்னா, அதை எப்பயுமே பேக் வீலோட ஃப்ரண்ட் வீல் தான் வந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஓடும். காரணம் என்ன, முன்னாடி வந்து நமக்கு ஃபோர்க் இருக்குல்ல, அந்த ஃபோர்க் இருக்கிற சஸ்பென்சர் ஃபோர்க் இருக்கிறதுனால அப்படியே ஜம்ப் ஆகி ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காற்று இல்லாமல் ஓட்டினோம்னா இப்படி அமுங்கும். புரியுதுங்களா? இப்படி சுத்தமாக அமுங்கும். சென்டரில் உள்ளே போயிடும். பேக்கு சைடு மட்டும் உட்காந்து ஓடும். பார்த்துக்குங்க, சைடு மட்டும் உட்காந்து ஓடும். இப்போ இந்த சென்டரில் உள்ளே போகிறதுனால இங்கே பாருங்கள், என்ன பார்த்தீங்களா, எப்படி கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு கட் ஆகும். இப்படி உள்ளே உட்காந்துரும். தெரியுதுங்களா? அந்த கோடு தெரியுதுங்களா? எவ்வளோ தூரத்துக்கு கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது ஒன்று மட்டும் இல்லை, ஒன்று இங்கே பாருங்கள், 2 இந்த இடமும் கட் ஆகிருச்சு. தெரியுதுங்களா? இப்படி அமுக்கணும்னா தெரியும், தனியாக தெரியும். கட் ஆகி தெரியுதுங்களா? இது வந்து 2, இது வந்து 3. அதாவது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட் ஆகி தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? கோடு தெரியுதுங்களா? நமக்கு வந்து வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளே வந்து கட் ஆகிரும். இந்த பாருங்கள் எப்படி கட் ஆகிருக்கு பாருங்கள். இது என்ன அப்படின்னா, காற்று இல்லாமல் நம்ம ஓட்டும் போது சென்டரில் வந்து இப்படி உட்காரும். சென்டரில் இப்படி உட்காரும் போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி கட் ஆக சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி கட் ஆகுது? பார்த்தீங்களா எப்படி கட் ஆகுது பாருங்க. இதில் இருந்து இவ்வளோ தூரம் வரையும் நமக்கு கட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து பஞ்சர் ஓட்டினாலும் நிற்காது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா எப்படி கட் ஆகிருக்கு? பார்த்தீங்களா, இதுவும் கட் ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஓட்டம் வந்துருச்சுங்களா? அதனால் எப்பயுமே நம்ம எக்காரணத்தை கொண்டும் காற்று இல்லை அப்படின்னா உடனே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடணும். வண்டியை நிப்பாட்டி அந்த இடத்துலையே நம்ம வீலை கலத்தி கொண்டு பஞ்சர் ஓட்டினோம்னா டீப்பு நமக்கு மிச்சம். இல்லை அது டீப் டயராக இருந்தாலும் சரி, இல்லை டீப்லெஸ் டயரில் அவசரத்துக்கு நம்ம டீப்பு போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம ஓட்டினோம்னா நமக்கு வந்து லாஸ் ஆயிரும். அதாவது டீப் லாஸ். ஏன்னா இது நம்ம ஏர் இல்லாமல் ஓட்டும் போது அது இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டாந்து நமக்கு விட்டோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா? இதில் இருந்து இது வரையும் கட் ஆகிருக்கு. அது காரணம் என்னன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயர் இருக்குது. காற்றுலனா என்ன செய்யும், இந்த டயரு சென்டரில் இப்படி அமுங்கும். தெரியுங்களா? இப்படி சென்டரில் அமுங்கி இப்போ சைடில் மட்டும் ஓடும். பார்த்துங்க, சைடில் மட்டும் ஓடும். இப்போ சென்டரில் இப்படி அமுங்கும் போது என்ன ஆகும், அந்த டீப்பும் வந்து உள்ளே அமுங்கும் போது அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் டயரில் ஓடும்போது, காற்று இல்லாமல் ஓடும்போது அந்த டீப்பை வந்து சென்டரில் கட் ஆகிரும். சமீபத்தில் சைடுலேயும் கட் ஆகும். அதாவது சைடுலேயும் டீப்பு கட் ஆகும், சென்டர்லேயும் கட் ஆகும். அதனால் நம்ம எக்காரணத்தை கொண்டு அதை வந்து உடனே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துலையே நிப்பாட்டிடணும். ஏன்னா நமக்கு உலட்டிடும் வண்டி. காற்று இறங்கிடுச்சுன்னா வண்டி உலட்டிடும். லேசாக உலட்டும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது நமக்கு லாஸ் ஆகாது டீப்பு. இல்லைன்னா நம்ம சரி ஓட்டிகிட்டு போயிடலாம், கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு நினச்சோம்னா டீப்பு நமக்கு இந்த மாதிரி கட் ஆகிரும். ஆனால் பஞ்சர் ஓட்டினா நிற்காது, பஞ்சரு இது ஆகாது. ஓகே, தேங்க்யூ.